டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது உங்களுடைய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது மாநில நிர்வாகம் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நாம் ஏற்கனவே சென்ற வகுப்பில் யூனியன் லெஜிஸ்லேட்டர் அல்லது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லக்கூடிய மத்திய சட்டமன்றம் அல்லது மத்திய அரசினுடைய நிர்வாகம் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், சபாநாயகர், துணை சபாநாயகர், சேர்மன் மற்றும் துணை சேர்மன், டெபுட்டி சேர்மன் என்று சொல்லக்கூடிய அனைத்து விவரங்களையும் பார்த்திருந்தோம் நண்பர்களே. அதற்கடுத்து பிரைம் மினிஸ்டர் பற்றிய விவரங்களையும் பார்த்திருந்தோம். அதற்கடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய மந்திரி குழுவை பற்றியும் பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. கட்டாயமாக பாருங்கள். அதிலிருந்து நிச்சயமாக கேள்விகள் வரும் நண்பர்களே. ஏனென்றால் முக்கியமான தலைப்பு அது. யூனியன் லெஜிஸ்லேட்டர் அதாவது பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய மத்திய சட்டமன்றம் அல்லது மத்திய அரசினுடைய நிர்வாகம் என்பதை பற்றிய அனைத்து கோணங்களிலும் முழுமையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. எந்த தலைப்பையும் விடாமல் அனைத்து தலைப்பையும் முழுமையாக கவர் செய்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பாருங்கள். அதுபோக டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. கட்டாயமாக பாருங்கள். இப்பொழுது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது மாநில அரசு அல்லது மாநில நிர்வாகம் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நம்முடைய ஒவ்வொரு வகுப்பும் உங்களுடைய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது நண்பர்களே. இதற்கு முன்பாக மத்திய அரசு பற்றிய அனைத்து விவரங்களையும் பார்த்திருந்தோம். இப்போது அது நிறைவடைந்த காரணத்தினால் இப்போது அடுத்த தலைப்பாக உள்ள மாநில அரசு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது மாநில நிர்வாகம் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இதை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். முதலில் ஆளுநரை பற்றியும் அதற்கடுத்து முதலமைச்சரை பற்றியும் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த இரண்டு தலைப்புகள் அடங்கியது தான் மாநில அரசு. எனவே முதலில் ஆளுநர் என்பதை பற்றி பார்த்து விடுவோம். அதற்கு முன்பாக சில பொதுவான தகவல்களை பார்க்கலாம். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மாநில அரசானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 6வது பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. பார்ட் 6 என்பதில் ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் என்பதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அதற்கடுத்து மாநில நிர்வாகம் அல்லது மாநில அரசு பற்றிய குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 152 to 237 அதாவது ஆர்டிக்கல் 152 237 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் மாநில அரசாங்கத்தை பற்றி குறிப்பிடுகிறது நண்பர்களே. நாம் ஏற்கனவே இந்த அட்டவணை மற்றும் பகுதிகள் என்பதை பற்றி முழுமையாக பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதில் இந்த இரண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது மாநில அரசாங்கமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 6வது பகுதி பார்ட் 6 கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து மாநில அரசாங்கத்தை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் என்று பார்த்தால் 152 237 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் மாநில அரசாங்கத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இது எல்லாம் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. கண்டிப்பாக வருகிற தேர்விலும் கேட்பார்கள். இந்த இரண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது ஆளுநர் பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கலாம். அதற்கடுத்து முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் என்பதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது கவர்னர் என்று சொல்லக்கூடிய மாநில ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவராக ஆளுநர் இருக்கிறார். அதாவது ஆளுநரானவர் அரசியலமைப்பு தலைவராக இருக்கிறார். இதை பற்றி குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு 154 அதாவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 154 மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அதுவே 154 சப்டிவிஷன் 1 படி மாநில ஆளுநர்
நிர்வாக அதிகாரத்தை கொண்டு செயல்படுகிறார். அதாவது ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாக அதிகாரமானது மாநில ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. இது முக்கியமான ஆர்டிக்கல் நண்பர்களே. 154 ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அதற்கடுத்து ஆளுநருடைய நியமனம் பற்றி பார்க்கலாம். ஸ்டேட் கவர்னர் அப்பாயிண்ட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். வழக்கமாக அவருடைய பதவி காலமானது 5 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்படுகிறது. ஆனால் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் பதவியில் இருக்கலாம், இல்லை என்றால் அவர் அந்த பதவியில் இருந்து நீக்கப்படலாம். எனவே பொதுவான பதவி காலம் என்று பார்க்கும்போது 5 ஆண்டுகள் ஆளுநருக்கு இருக்கிறது. அதுபோக ஒருவர் தனது சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார். சொந்த மாநிலத்திலேயே ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. மேலும் அவர் எந்தவித அரசியல் பின்புலத்தையோ ஒரு கட்சியோ சார்ந்திருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டாது. அதுபோக அவர் பதவி விலக நினைத்தால் குடியரசுத் தலைவருக்கு தனது பணித்துறப்பு கடிதத்தை அவருடைய கைப்பட எழுதி கொடுத்துவிட்டு பதவி விலகி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் குடியரசுத் தலைவரால் அவர் சரியில்லை என்ற காரணத்தை காட்டியும் பதவியில் இருந்து நீக்கப்படலாம். அதற்கடுத்து மாநிலத்தில் உள்ள சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. நண்பர்களே, ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருந்தாலும் மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. மாநில சட்டமன்றமும் எதுவும் செய்ய முடியாது. அவரை பதவி நீக்க வேண்டுமானால் குடியரசுத் தலைவரால் மட்டுமே பதவி நீக்கம் செய்ய முடியும், அல்லது அவராகவே பதவியில் இருந்து விலகி கொள்ளலாம். அப்படி அவர் விலகும் போது குடியரசுத் தலைவருக்கு தனது கைப்பட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு ஆளுநர் பதவியிலிருந்து விலகி கொள்ளலாம். அதற்கடுத்து ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநர் பதவிக்கு நியமிக்கப்படலாம். அதாவது ஒருவர் எந்த மாநிலங்களில் வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்க முடியும். ஆளுநராக நியமிக்கப்படுகிற ஒருவர் மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்து ஆலோசித்து அவரது பெயரை முன்மொழியும். அதன் பிறகு மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் பெற்ற பிறகு அவர் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்படுவார். அதற்கடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 158(3A) படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் பொதுவாக ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான வழி இருக்கிறது. அதாவது 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956, அதாவது 7வது சட்ட திருத்தம் 1956 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி ஒரு ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஆளுநராக இருக்கலாம் என்ற அதிகாரத்தை கொடுக்கிறது. நண்பர்களே, அதற்கான சட்ட திருத்தம் 7வது சட்ட திருத்தம் 1956 ஆண்டு. இது முக்கியமான கேள்வி நண்பர்களே, பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்க முடியும் என்ற சட்ட திருத்தம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது என்று கேட்பார்கள். 7வது சட்ட திருத்தம் 1956 ஆண்டு. அதன்படி ஒரு ஆளுநர் 2 அல்லது 3 மாநிலங்களுக்கு பொதுவாக செயல்படலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் கவர்னராக இருந்தார். அந்த சமயத்தில் அவர் பாண்டிச்சேரியினுடைய கவர்னராக கூடுதலாக பொறுப்பு வகித்து வந்தார். இதுபோல இன்னும் சில மாநிலங்களுக்கும் ஒரு ஆளுநர் பொதுவாக பொறுப்பேற்க முடியும். இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956. இது முக்கியமான கேள்வி நண்பர்களே, கேட்கக்கூடியது. அதற்கான சட்டப்பிரிவு என்று கேட்டால் 158. அதாவது ஒரு ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு
பொதுவாக ஆளுநராக பணிபுரிய முடியும் என்று கூறும் சட்டப்பிரிவு 158. சட்ட திருத்தம் 7வது சட்ட திருத்தம் 1956. நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக கேட்பார்கள். அதற்கடுத்து ஒருவர் ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் என்ன என்று பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் 157 மற்றும் 158வது சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுகிறது. அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அதாவது ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் நண்பர்களே. அதாவது ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. அதாவது ஏற்கனவே சொன்னது போல அவர் எந்தவித அரசியல் கட்சியிலோ பதவியிலோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் ஆளுநராக நியமிக்கப்படும் போது ஏற்கனவே அவர் வகித்து வந்த பதவியானது தற்காலிகமாகவே காலியாகிவிடும். மேலும் அவர் லாபம் தரக்கூடிய எந்த ஒரு தொழிலிலும் ஈடுபடக்கூடாது. அதற்கடுத்து ஆளுநரினுடைய அதிகாரங்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. ஆர்டிக்கல் 163, அதாவது சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர் குழுவானது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கும் என்று கூறுகிறது. அதாவது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு முதலமைச்சர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை இருக்கும் என்று கூறுகிற சட்டப்பிரிவு 163. இது தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை. மற்ற மாநிலங்களுக்கு வேண்டுமானால் பொருந்தும். ஏனென்றால் முதலமைச்சர் சொல்வதை ஆளுநர் கேட்பதில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இருந்தாலும் சட்டப்பிரிவை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். தேர்வில் கேட்டால் நீங்கள் எழுத முடியும். அதாவது 163 படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சர் குழுவானது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கும். அதற்கான சட்டப்பிரிவு 163. இப்போது ஆளுநருடைய நிர்வாக அதிகாரங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். முதலமைச்சரை ஆளுநர் நியமனம் செய்கிறார். அவருடைய பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களையும் உறுப்பினராக நியமனம் செய்கிறார் நண்பர்கள். அதாவது ஒரு கட்சி வெற்றி பெற்ற பிறகு அந்த கட்சி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரை முதலமைச்சராக ஆளுநர் தான் நியமிக்கிறார். முதலமைச்சரினுடைய பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களையும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதற்கடுத்து மாநிலத்தின் அரசு வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார். அவருடைய ஊதியத்தையும் நிர்ணயம் செய்கிறார். அதாவது அட்வொகேட் ஜெனரல் என்று சொல்லக்கூடிய மாநில அரசினுடைய வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார். இந்த வழக்கறிஞரானவர் ஆளுநருடைய நம்பிக்கை இருக்கும் வரை மட்டுமே பதவியை தொடர முடியும். இல்லை என்றால் அவருடைய பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். அதற்கடுத்து டிஎன்பிசியினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் ஆளுநர் தான் நியமனம் செய்கிறார். அதாவது அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். நண்பர்களே, இது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான தகவல். உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் டிஎன்பிசி என்று சொல்லியிருக்கிறேன். இது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த டிஎன்பிசி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் நண்பர்களே. அதாவது மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம். அதனுடைய உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரமும் ஆளுநருக்கு தான் உண்டு. உங்களுக்கு புரிவதற்காக தான் டிஎன்பிசி என்று உதாரணத்துக்கு சொன்னேன். அதாவது டிஎன்பிசியினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் ஆளுநர். ஆனால் அந்த உறுப்பினர்களை ஆளுநரால் பதவி நீக்கம் செய்ய முடியாது. குடியரசுத் தலைவரால் மட்டுமே பதவி நீக்கம் செய்ய முடியும் நண்பர்களே. இது கட்டாயமாக கேட்கக்கூடிய கேள்வி. டிஎன்பிசியினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஆளுநர் தான் நியமனம் செய்ய முடியும். ஆனால் அந்த உறுப்பினர்களை ஆளுநரால் பதவி நீக்கம் செய்ய முடியாத நண்பர்களே. குடியரசுத் தலைவரால் மட்டுமே தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். இது ஏற்கனவே பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திரும்பவும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக
மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வதும் ஆளுநர்தான். உயர் நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் அதே முறையை பின்பற்றி இந்த மாநில தலைமை தேர்தல் ஆணையரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம். அதற்கடுத்து பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை நியமனம் செய்வதும் ஆளுநர்தான். குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் போது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை ஆளுநர் தான் நேரடியாக ஆட்சி செய்கிறார். அதாவது அவசர நிலை காலத்தில் மாநில அரசானது ஆளுநருடைய கட்டுப்பாட்டுக்கு சென்றுவிடும். முதலமைச்சர் மற்றும் அவருடைய அமைச்சரவை குழுவானது கலைக்கப்பட்டுவிடும். அதாவது சட்டமன்றம் கலைக்கப்பட்டு ஆளுநர் ஆட்சி மாநிலத்தில் அமல்படுத்தப்படும் நண்பர்களே. அதற்கடுத்து சட்டமன்ற அதிகாரங்களை பார்க்கலாம். அவர் சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருக்க மாட்டார். அதாவது ஆளுநரானவர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்க மாட்டார். இருந்தாலும் சட்டமன்றத்தை கூட்டவும் கலைக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பொது தேர்தல் முடிந்து கூடுகிற சட்டமன்ற முதல் கூட்டத்தில் அவர் உரை ஆற்றுவார். அதற்கடுத்து சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் ஆளுநர் நியமனம் செய்யலாம். அதாவது சபாநாயகர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை ஆளுநர் நியமனம் செய்யலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 படி, அதாவது 213 படி, ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் நண்பர்களே. இது முக்கியமான கேள்வி, ஏற்கனவே கேட்கப்பட்டது. அதாவது ஆர்டிகல் 230 சட்டப்பிரிவு 213 மாநிலத்தினுடைய அரசாங்கம் செயல்படாத முடங்கி கிடக்கின்ற சூழ்நிலையில் ஆளுநரானது சிறப்பு சட்டங்களை, அதாவது அவசர கால சட்டங்களை பிறப்பிக்க முடியும் என்று கூறும் சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். 213. ஆனால் அப்படிப்பட்ட அவசர சட்டங்கள் 6 மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும். இல்லை என்றால் அந்த சட்டமானது ஆளுநரால் திரும்ப பெறப்படும். அடுத்து மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கையை, அரசு பணியாளர் தேர்வாணை குழுவின் அறிக்கை ஆகியவை அவர் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். அதாவது மாநில பட்ஜெட்டினுடைய அறிக்கை, டிஎன்பிசியினுடைய ஒவ்வொரு ஆண்டு அறிக்கையும் ஆளுநருக்கு சென்றுவிடும் நண்பர்களே. அவர் முதல் கூட்டத்தொடர் கூடும்போது சட்டமன்றத்தில் அந்த விவரங்களை தாக்கல் செய்கிறார். அதற்கடுத்து நிதி அதிகாரம், ஃபைனான்சியல் பவர் என்று சொல்லக்கூடிய ஆளுநருடைய நிதி அதிகாரங்கள். தேவைப்பட்டால் துணை வரவு செலவு திட்டத்தை அறிமுகம் செய்யலாம். அதாவது மாநிலத்தினுடைய ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் ஏதேனும் அவசர காலங்களில் தேவைப்படும் போது துணை பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய வரவு செலவு திட்டத்தை ஆளுநர் அறிமுகப்படுத்தலாம். அதற்கடுத்து ஆளுநருடைய அனுமதி இல்லாமல் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. இந்த இரண்டும் முக்கியமான நிதி அதிகாரங்கள். அதற்கடுத்து நீதித்துறை அதிகாரம், ஜுடிஷியல் பவர். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை ஆளுநர் நியமனம் செய்கிறார். ஏற்கனவே சொன்னது போலதான் அட்வொகேட் ஜெனரல் என்று சொல்லக்கூடிய மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார். கீழ் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். அதாவது கீழமை நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதிகளையும் நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு. அதுக்கடுத்து விருப்ப உரிமை அதிகாரம் என்று சில இருக்கிறது நண்பர்களே. அதாவது டிஸ்கிரிஷனரி பவர் என்று சொல்லக்கூடிய ஆளுநருக்கு உரிய சிறப்பு அதிகாரம். மாநிலத்தின் குடியரசுத் தலைவரின் ஆட்சிக்கு ஆளுநர் பரிந்துரை செய்கிறார். அதாவது மாநில அரசை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவதற்கு ஆளுநர் பரிந்துரை செய்ய முடியும். மாநில நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற செயல்பாடுகள் தொடர்பான செய்திகளை முதலமைச்சரிடமிருந்து ஆளுநர் கேட்டு பெற முடியும். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போனால் அந்த ஆட்சியை கலைக்கவும் ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரம் உண்டு. இதுதான் ஆளுநருடைய விருப்புரிமை அதிகாரம். அதற்கடுத்து எமர்ஜென்சி பவர், அவசர கால அதிகாரம்.
மாநில அரசினுடைய அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்று ஆளுநர் குற்றம் சாட்டி சட்டப்பிரிவு 356 கீழ் மாநில அரசாங்கத்தை கலைக்க முடியும். அதன்படி குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரை செய்ய முடியும். குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும்போது ஆளுநர் குடியரசுத் தலைவரினுடைய பிரதிநிதியாக அம்மாநிலத்தை ஆட்சி செய்வார். அதற்கான சட்டப்பிரிவு 356 நண்பர்களே. அதற்கடுத்து ஆளுநருடைய சிறப்பு உரிமைகள் சட்டப்பிரிவு 361 அதாவது 361 ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை பற்றி கூறுகிறது. அவர் தன்னுடைய பணிகாலத்தில் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுவதிலும் அவர் எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை நண்பர்களே. ஆளுநரானவர் எந்த நீதிமன்றத்துக்கும் சென்று பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவர் மீது எந்த நீதிமன்றத்திலும் அவருக்கு எதிராக வழக்கு தொடரவும் முடியாது. அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. மாநில ஆளுநருக்கு எதிராக உரிமையியல் வழக்குகளையும் தொடர முடியாது. இதுதான் ஆளுநருடைய சிறப்புரிமை அதிகாரம். இதை கூறுகிற சட்டப்பிரிவு 361 நண்பர்களே. 361 படி ஆளுநருக்கு சில சிறப்பு உரிமைகளை அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிறது. அதன்படி அவர் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நீதிமன்றமும் அவருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது. அவரை கைது செய்யவோ அல்லது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கவும் முடியாது. மாநில ஆளுநருக்கு எதிராக உரிமையியல் வழக்குகளை தொடர முடியாத நண்பர்களை சிவில் கேஸ் என்று சொல்லக்கூடிய உரிமையியல் வழக்குகளையும் தொடர முடியாது. இதுதான் அவருடைய சிறப்பு உரிமை அதிகாரம். அதை குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு 361. இவ்வளவுதான் நண்பர்களே ஆளுநரை பற்றிய அனைத்து அதிகாரங்கள் மற்றும் பணிகள் விவரங்கள் என்பதை பார்த்திருக்கிறோம். அடுத்து முதலமைச்சர் என்ற தலைப்பு இருக்கிறது நண்பர்களே. இதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஏனென்றால் இது முக்கியமான தலைப்பு. இரண்டும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் உங்களுக்கு குழப்பமாகிவிடும், புரிந்து கொள்ள முடியாது. எனவே தனித்தனியாக பார்க்கலாம். அப்போதுதான் தெளிவாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த வகுப்பை இதோடு முடித்து கொள்ளலாம். ஆளுநரை பற்றிய அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இதை தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பில் முதலமைச்சர் அதாவது சிஎம் என்று சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர் பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கலாம். இந்த பகுதியில் இருந்து பெரும்பாலான கேள்விகள் வரும் நண்பர்களே. எனவே நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்து வரும் வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.